ப்ளவுஸில் ஷோல்டரோட தையலும் வெளியில் தெரியாமல் ஸ்லீவை நம்ம அட்டாச் பண்ணும்போது அந்த பிசுரும் வெளியில் தெரியாமல் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முதல்ல பேக் பார்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் நெக்கு மட்டும்தான் அடித்து திருப்பியிருக்கேன். எந்த ஒரு படிமான தையலும் போடலை. அதே மாதிரி சுற்றி எந்த தையலும் போடாமல் லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் பேக் பார்ட்டில் கழுத்து பகுதியை மட்டும் அடித்து திருப்பிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுலேயும் இதே மாதிரி நெக் லைன் மட்டும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சுற்றி எந்த தையலும் போடலை. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டோட லைனிங்கும் பேக் பார்ட்டோட லைனிங்கும் கழுத்து பகுதி ரெண்டும் ஈவனாக வச்சுட்டு லைனிங் ரெண்டும் ஒரு பக்கம் வர மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி மெயின் கிளாத்தை அப்படியே ஆப்போசிட்டில் எடுத்து விட்டுருங்க. மெயின் கிளாத் ரெண்டும் ஒரு பக்கம் வரணும். இப்போ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் கரெக்டாக அந்த கழுத்து நம்ம அடித்து திருப்பி இருப்போம் இல்லையா, அந்த கழுத்து பகுதி ஈவனாக வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்காக ஷோல்டரில் 1/2 இன்ச் விட்டுட்டு தான் மார்க் பண்ணியிருப்போம். அந்த லைனை கரெக்டாக மெயின் கிளாத்லேருந்தே பிடிச்சிட்டு வந்து ஈவனாக அந்த விட்ட 1/2 இன்ச்சை கரெக்டாக பிடிச்சிட்டு வாங்க. இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கிளாத்தை இந்த மாதிரி வெளிப்பக்கம் திருப்பி விட்டிங்க அப்படின்னா நமக்கு சூப்பராக நமக்கு தையல் விழுந்திருக்கும். அதே மாதிரி உள்பக்கம் எந்த ஒரு பிசுருமே நமக்கு தெரியாது. ஷோல்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொட்டிக் ஃபினிஷிங்கில் நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஸ்லீவை இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள்.